திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் டிசம்பர் 13ஆம் தேதி கொண்டாட உள்ளது. இதற்காக தாம்பரத்தில் இருந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு திருக்குடை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு சுரங்க பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் ஜெயராமன் ரெட்டியார் கலந்து கொண்டு இந்த திருக்கோவில்கள் கூட்டமைப்பு சார்பாக திருக்குடை வருடந்தோறும் திருவண்ணாமலை கோவிலுக்கு வழங்கப்படுகிறது. இன்று மாலை 4 மணிக்கு கோவில் நிர்வாகத்திடம் திருக்குடையானது ஒப்படைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கார்த்திகை தீபத்திற்கான சிறப்பு வழிபாடுகள் துவங்கும் என விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். 1000க்கும் மேற்பட்ட சிவபக்தர்கள் சிவ வாத்தியங்கள் முழங்க சாலை வழியாக ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். அப்போது தாம்பரம் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. கூடியிருந்த பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் சென்னை மண்டல இந்து தேசிய திருக்கோவில் கூட்டமைப்பின் தலைவர் ரகு, இந்து திராவிட மக்கள் கட்சியின் நிறுவனர் ரமேஷ் பாபுஜி, இந்து புரட்சி முன்னணி நிறுவனர் சந்திரகுமார் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பாருங்களா, பார்க்க முடியாது. கருமாரிலிங்கம் சுவாமி இங்க இருக்காரு. அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு அண்ணாமலையாரின் உற்சவத்தில் பயன்படுத்தக்கூடிய 16 அடி உயரமுள்ள அந்த திருக்குடையானது இந்த நகர இடத்தில் விரித்து வைக்க முடியாத காரணத்தினால்